ரீசெண்டாக ஒரு ஷூ பார்த்தீங்கன்னா டிக்டாக்கே அப்படியே போட்டு டேக் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஷூ வந்து சென்னையில் இருக்கான்னு சொல்லிட்டு போய் தேடி பார்ப்போம். கிடைச்சா மஜா, கிடைக்கலனா வெரி சேடு. சரி போய் தேடி பார்ப்போம். அந்த ஷூவை தேடி நான் வந்த இடம் தான் ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி. நம்ம கோவிந்தனுங்க 2 பேரும் என் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் நானுங்க. அப்படியே அவங்களையும் தூக்கி போட்டுன்னு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் H&Mல ஏதாச்சும் இருக்குதான்னு போய் வாட்ச் அவுட போனோம். பார்த்தா ரெட் கலர்ல ஒரு பேக் இருந்தது. நீங்க H&Mல வேலை பார்க்குற ஸ்டாஃபா இருந்தீங்கன்னா அந்த பேக்கை எப்படியாச்சும் உஷார் பண்ணி கொடுங்க. கோடான கோடி நன்றியா இருக்கும். அதை முடிச்சுட்டு இந்த கடையில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டிங் ஷூ இருக்கு. சுத்தி முத்தி எல்லாத்துலயும் வாட்சா வச்சிட்டேன். அந்த ஷூ என் கண்ணில் தென்னே படல. பட் மற்ற ஷூவும் நல்லா இருந்தது. அங்க வேலை பார்க்குற ஒரு தோழர் இருந்தாரு. அவர்கிட்ட ஷூவை காமிச்சு இது இருக்குதான்னு கேட்டேன். அவர் செக் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வரவே இல்லை, காது மேலே ஆச்சு அமிச்சிட்டா போல. சோகத்திலையும் சோகம், பெரிய சோகம். அப்படியே கிளம்பிட்டவங்க வந்து அந்த ட்ரெண்டிங் ஷூ என்னது எதுன்னு சொல்லிட்டு அதோட டீடைல்ஸே தர மாட்டேன். எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்கூடாது. அப்படியே தடிக்கு விழுந்தா மேக்ஸ். அங்க இருக்க ஆட்ஃபீல் டிஷர்ட் செம சூப்பரா இருந்தது. அண்ட் ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்லாம் பக்காவா இருந்துச்சு. அப்படியே அங்கிருந்து கடையை சாத்திட்டு பக்கத்துல இருக்க வெஸ்ட் சைட் போகணும்னு சொன்னாங்க. உள்ள போனா ஃபேனல் ஷர்ட் பக்காவா இருந்துச்சு. லினன் ட்ரவுசர் வேற லெவல்ல இருந்துச்சு. அண்ட் எல்லாரும் கேட்கிற பெனி லோஃபரும் அங்க இருக்கு, போய் செக் அவுட் பண்ணுங்க. ஆனா நாங்க எதுவுமே வாங்கல. கடைசியில ஒரு செருப்பு மட்டும் வாங்கிட்டு அங்க இருந்து டைரக்டா போயிட்டு ராம்ஸ்ல ஒரு டீயை போட்டு துக்கத்தை கழிச்சிட்டோம்.